பிறந்த நாளுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு பூச்செண்டு எடுத்துகிட்டு போனேன். வாங்கலை, வெளியே விடாங்க அப்படின்ட்டு. எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் துண்டுக்கும் வேட்டிக்கும் ஆசைப்படாத தன்னுடைய லட்சியம் மட்டுமே இந்த மண்ணில் நிலைநாட்டப்படணும். துண்டுக்கும் வேட்டிக்கும் யாரை சொல்றீங்க? நிறைய பேர் இருக்காங்களே. என்னங்க நீங்க 60 வருஷமா பார்த்துட்டீங்க, நிறைய பேர் இருக்காங்களே. 100 சால்வை போடுவாங்க. ஐயா துண்டு போடுறாரு. இது விஜய் துண்டு மாதிரி இருக்கு. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணனோட தம்பிகள், அதில் ஒரு தும்பி. சரியா? சரி. சாட்டை துறைமுருகன் தான் பேரை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி, அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் அசந்தாலும் நான் இல்லை. சரியா? பிரதமருக்கே பயப்படாத நானு இவருக்கு போய் பயப்படுறேன். சொல்லுங்க. ஆமா, என்ன தவிர சீமானை பற்றி எங்க கட்சியில யாரும் பேச மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. ஏன், என்ன காரணம்? சாதி இந்த மண்ணில் ஐயா பெருமுறை காமாட்சி நாயுடு சாதி போட்டிருக்காரா? எங்கள்கிட்ட ஐயநாதன் ஒருத்தர் இருந்தார், அதனால பதிவு பண்ணுங்க. ஐயநாதன் ஒருத்தர் இருந்தாரு. சரி. சாதியை சதி என்று பேசக்கூடிய ஒரு அண்ணன் சீமான். இங்க அப்படி யாரும் பேச முடியாது. இங்க சொல்ற மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டு சாதியை பத்தி பேசுறோம், அதை பத்தி பேச அன்னைக்கே அதற்கான வேலை நடந்துரும். இங்க பேச முடியும். இதெல்லாம் நான் நல்லவன். இந்த திமுக அண்ணா திமுக மாதிரி எத்தனை கோடி வச்சிருக்கிற, உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, உங்களால 30 கோடி கொடுக்க முடியுமா, 300 கோடி தொகுதி அப்படிலாம் கேட்கறது கிடையாது. ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் கறி வந்து வைக்கிற, பிரியாணி போடுற, தோட்டத்துக்கு கொடுக்குற, எல்லாமே கொடுத்தா எப்படி வாக்கு அரசியல் வாக்கு எங்களுக்கு வரும்? நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம, 1 ரூபா செலவு பண்ணாம, டீ கூட வாங்கி கொடுக்காம, லட்சியத்தை கொள்கையை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த மண்ணை சுரண்டிட்டான், மலையை சுரண்டிட்டான், ஆற்று மணலை சுரண்டிட்டான், கடலை சுரண்ட ஓட்டு கேட்கிறோம். நாங்க 3000 5000 கொடுக்க நாங்க எங்க போறது? நாங்க என்ன லஞ்சமே வாங்குறது இல்ல. எங்க கட்சி லஞ்சம் 1 ரூபா வாங்குறது இல்ல. வாங்காதான் இன்னைக்கு அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்காரு சேப்பாக்கத்தின் சேகுவாரா யாரு, உதயநிதி. அவரும் அவர் மச்சான்ல சபரேசன், 2 பேரும் ஒரே வருஷம் 30,000 கோடி வந்தா இல்லையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு பேசுவோம். இதற்கும் வணக்கம். வணக்கம் சார். உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். நேற்று பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுல சீமான் இது என்னுடைய கட்சி, யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னதா கருத்துக்கள் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாரும் கேட்கறதெல்லாம் சொல்லும் போதே அப்படியே பட்டான்னு வெடிக்கிறீங்க. அப்படியே கேட்க, அதாவது என்னன்னா, நடந்துக்கிற விதம் சரியா இருக்கணும். ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு மனுஷனா இந்த மண்ணில் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆளா சேர்த்து தன்னுடைய கொள்கையை லட்சியத்தை நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க மேடைகளில் பார்க்கறது எல்லா தலைவரும் மாதிரி துண்டு தோரணம் அதெல்லாம். நான் கூட இந்த பிறந்த நாளுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு பூச்செண்டு எடுத்துகிட்டு போனேன். வாங்கலை, வெளியே விடாங்க அப்படின்ட்டார். எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் துண்டுக்கும் வேட்டிக்கும் ஆசைப்படாத தன்னுடைய லட்சியம் மட்டுமே இந்த மண்ணில் நிலைநாட்டப்படணும். துண்டுக்கும் வேட்டிக்கும் யாரை சொல்றீங்க? நிறைய பேர் இருக்காங்களே. என்னங்க நீங்க 60 வருஷமா பார்த்துட்டீங்க, நிறைய பேர் இருக்காங்களே. 100 சால்வை போடுவாங்க. ஐயா துண்டு போடுறாரு. இது விஜய் துண்டு மாதிரி இருக்கு. துண்டை பாருங்க. வெற்றி கழகம் மாதிரி இருக்கு. வெற்றி கழகம் இல்ல இல்ல, துண்டுக்கு ஆசைப்பட ஐயா சொல்ல, ஐயா அவர் துண்டை போட்டுக்காரு. ஒரு மேடையில ஏற்றாலே 1000 துண்டு வரும் பாத்தீங்களா? இப்படி வாங்கி கொள்ள பக்கமா அப்படி அந்த துணி கடைக்கு போயிடும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லாம, அதாவது ஒரு மாற்றம் இந்த மண்ணில் வரணும், அதற்கான வேலை செய்யணும், அதற்கான முன்னெடுப்பை எடுக்கும்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆராபரம் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நுழைக்கிற போது யாராக இருந்தாலும் அந்த வருத்தம் வரும்.
இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு, அதாவது சில பேர் சிரிச்சுக்கிட்டே, ஐயாவுக்கு தெரியும், சில பேர் சிரிச்சுக்கிட்டே, அதாவது நாசூக்கானது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே நைஸாக கத்தியால் குத்திடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, வெளிப்படையாக பேசுவார். என் தம்பி, என் அண்ணன், என் உறவு, ஒப்பரை, அங்காளி, பங்காளின்னு சொல்லிட்டு அன்பாக பேசுகிறது கூட இருக்கிற இந்த நிறைய, நீங்கள் எப்படி எனக்கு தெரியல, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஈர பேனாக்கி அதை பேனை பெருமாள் ஆக்கி என்ன அதுக்கு மாலைக்கள்லாம் போட்டு பெரிய தெய்வமாக வழங்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படி தான் இது நடந்திருக்கும், தெரியுதுங்களா? அதனால் அதை ஒரு பெருசாக எடுக்க வேணாம். அதை அப்படி எடுத்தான்னா அவன் இந்த அதான் சொல்றேன், இந்த வாக்குவாதத்தை நீங்க பெருசா எடுக்க வேணாம்னு சொல்றீங்க. ஆனா ஐயா போன்றவர்கள் என்ன சொல்றான்னு கேட்கணும்ல, கேளுங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த வாக்குவாதத்தை நீங்க எப்படி அவர் அப்படிதான் நான் சொன்ன ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற வேலையை தான் பார்ப்பான் நான் சொல்றேன்ல. இல்லை, அதாவது ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது திருநெல்வேலியில், கலந்தாய்வு கூட்டம், செயற்குழு கூட்டம். இவங்க கலந்தாய்வுன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் தமிழ்ல பேர் வச்சு பழகுறாங்க போல. அதனால அந்த கூட்டம் நடக்குது. தம்பி, செயற்குழு கூட்டங்கிறது வேற, மாநிலத்தில் நடக்கும். சரி, கலந்தாய்வு கூட்டம் சரியா? இந்த கலந்தாய்வு கூட்டத்துல அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகி தான் கலந்துக்கிறாங்க. சரி, அந்த முக்கிய நிர்வாகிகள்ல அவருக்கு இவர் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் அண்ணன் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீ யார்ரா, வெளியில போடா அப்படின்னு இருக்காரு. என்னண்ணே, நான் 12 வருஷமா உங்கள் கட்சியில் உங்களோட தான் நான் பயணிச்சிருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டதுக்கு, 12 வருஷமா இருக்கியா, எத்தனை வருஷம் இருந்தா என்னடா, நீ ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுவ, அதை நான் ஏற்றுக்க முடியுமா, போடா வெளியிலங்கிறாரு. நான் அதை பற்றி பேசுறதுக்கு தானே உங்கள்கிட்ட நான் வர்றேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த அல்ல கையி, ஏய் நாங்கள் துருத்திட்டு கொண்டு விடுவேன், மரியாதையாக போயிரு அப்படின்னு கையை ஓங்குறாரு. ஓங்குனது மட்டும் இல்லாமல், நான் யார் தெரியுமா, நான் மறவேன் அப்படின்னு சொல்லி சூழ உரைக்கிறாரு. யாரு? அவர் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணனோட தம்பிகள், அதில் ஒரு தும்பி. சரியா? சரி, சாட்டை துறைமுருகன் தான் பேரை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் அசந்தாலும் நான் இல்லை. சரியா? பிரதமருக்கே பயப்படாத நானு இவருக்கு போய் பயப்படுறேன் சொல்லுங்க, பாத்துக்கிறோம். சாட்டை துரைமுருகன் தான் நான் மறவன்டா, மரியாதையா போயிடுறா அப்படிங்கிறாரு. சரி, அவரு சரின்னு சொன்ன. அவர் இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அந்த அவர் வர்றாரு. அவரோட சேர்ந்து ஒரு மக்கள் ஒரு 40-50 பேர் வெளியில வந்துடுறாங்க. எப்படா, ஒரு பழமொழி தான் சொல்லுவான்ல, எப்படா அப்ப கிழமை போவான் தின்ன காலியாகும் இல்ல கட்டில் காலியாகுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எத்தனை ஊடகங்கள் இருக்கான், அத்தனை ஊடகம் மொய்யின்னு இவங்களை மொய்க்கிறான். மொச்ச உடனே அவன் உள்ளதான், அவன் அந்த தம்பி நடந்ததா அப்படியே சொல்லிடுறான். நான் இத்தனை வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் அண்ணன் கூட பயணிச்சேன். ஆனா அண்ணனே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா கூட பரவாயில்ல, பக்கத்துல இருக்கவர் இந்த மாதிரி பேசுறாரு. நான் ஜாதிகளை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணும்போது கூட தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு வீடா போய் உக்காந்து நீங்க ஜாதி பார்க்காதீங்க, தமிழ் இனத்தை பாருங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி தான் நாங்க ஓட்டை வாங்கினோம். நான் இங்க இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினேன்னு சொன்னா என்னுடைய தனித்திறமையில தான் நான் வாங்கி கொடுத்தேன் அண்ணன் பேரை சொல்லி. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி எல்லாம் திட்டினது மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடந்தாலும் நமக்கு தெரியும். உங்களை போன்றவருடைய கருத்து என்ன, சரியா தவறா? அதாவது இது என்னன்னா முழுக்க இது தவறு தான். இந்த தவறை தவறுன்றீங்க, சீமானவர்களுடைய பேசினது தவறா இல்ல இவங்க மேல குற்றச்சாட்டு தவறுன்றீங்களா? இல்ல, தலைமை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது. இப்போ ஒரு தலைவர் இருக்காரு ஒரு மேடையில, தலைவர் கோபமா பேசுறாருன்னா தலைவரை சமாதானப்படுத்தணுமே தவிர, இல்ல பேசுற தொண்டன்ட்ட போய் தம்பி நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுற, கொஞ்சம் அமைதியாரு, அப்புறம் நம்ம தனியா ரூம்ல போய் பேசிக்கலாம். நீ தலைவர் தான் பேச, மத்தவங்க பேசக்கூடாது, கூட இருக்கவங்கலாம் பேசுறதுங்கிறது வேற, மிரட்டுறதுங்கிறது வேற தம்பி. சரி, நீ அது கூட அதைத்தான் சொல்றேன். இவர் என்ன பண்ணிருக்கணும், உடனே டக்குன்னு போய் இறங்கி போய் அண்ணன் நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய் தம்பி நீங்க வா, நீ ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ அண்ணன் ரூமுக்கு வர்றாருல ரூம்ல வச்சு பேசிக்கலாம், இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் நீ பேசாத கேட்காத அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணணும். அப்பதான் அந்த கட்சியை வழி நடத்தி போக இயலுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொன்னா கட்சியை வழி நடத்த இயலாது. கடந்த இந்த 2 மாத காலத்துல எத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த கட்சியை விட்டு போயிருக்காங்க. அந்த மாவட்ட கட்சியை விட்டு போனாங்களா இல்ல போக வைக்கப்பட்டார்களான்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. வளர்ந்து விட்டார், இந்த வளர்ச்சியை கெடுக்க வேண்டும்
அப்படின்னு தமிழர்கள் நினைக்கிறது யாரு? இங்க பாரு, என்ன தவிர என்ன தவிர சீமானை பற்றி எங்க கட்சியில யாரும் பேச மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. ஏன், என்ன காரணம்? அது எங்க காரணம், எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு அவரு நாம் தமிழர்னு ஒரு கட்சியை வைக்கிறாரு, வரட்டும், அவர் நாளை எவ்வளவு தனிச்சு தானே நிக்கிறாரு, வரட்டும், எக்கி வரட்டும், அன்னைக்கு பாத்துக்குவோம் அப்படின்ட்டு அவரும் பேசுறது இல்ல. முடிச்சிட்டாரா? நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. இப்போ இங்கிருந்து சென்னையில இருந்து சிவகங்கை போறாரு, நெல்லை போறாரு, நெல்லை போறாரு, எல்லாத்தையும் மறுசீரமைப்புன்னு போறாரு. உங்களெல்லாம் கேட்குறாரு, தம்பி நான் அண்ணன் வர்றேன், மறுசீரமைப்பை பற்றி பேசுமா தம்பிகள், வாங்க என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறீங்க, என் மண்டபம் பிடிக்கிறீங்க, எல்லாம் பிடிக்கிறீங்க. அண்ணன் பேசுகிறாங்க. அண்ணன் பேசுகிற போது, அதாவது ஒரு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறாரு. பேசுகிற போது என்ன பேசுகிறாருன்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, நம்ம தம்பிங்க நடத்துகிறாங்க, தம்பிங்களுக்கு அறிவுரை சொல்லணும் வந்திருக்காரு. வருகிற போது எல்லாத்தையும் கேட்டுட்டு அண்ணன் சொன்னதை அதாவது இப்போ அண்ணன் இருக்காருன்னா அண்ணனை நானும் போயிட்டு, அண்ணன் இது நன்மை பயக்காதுண்ணே, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே தம்பிங்கெல்லாம் அப்படி சொல்கிறது வேறையா? இல்லை 100, 200, 200, 500, 1000 பேர் இருக்கிற போது நேராக போய் அண்ணன்ட்ட வாக்குவாதம் பண்ணுறது சரியா? இல்ல, நான் அதை தப்புன்னு தானே சொல்றேன். அந்த பையன் அந்த கூட்டத்துல எழுந்து பேசுனது தப்பு. அவன் அதுக்கு தான் நான் சொன்னேன், இவன் சாட்டை துறைமுறை மாதிரி ஆளு, நீ வாப்பா ரூம்ல நீ அவர்கிட்ட தலைவர்கிட்ட நீ பேசு, தனிப்பட்ட முறையில கூட்டத்துல பேசாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்கணும்னு தான் சொல்றேன். சரி, நானும் ஐயாவும் போறோம் ஒரு இடத்துக்கு, ஐயா நானும் போறோம். ஐயா ஒருத்தவங்க ஒரு தலைவர், அவர் உங்களுக்கு தெரியும் 13 ஆண்டு காலம் என்ன கஷ்டப்படுறாங்க தெரியும், எப்படி உழைக்கிறாங்க தெரியும், இரவு பகல் பாராமல் குடும்பத்தை கொண்டு எல்லாம் எப்படி உழைக்கிறான்னு தெரியும். இந்த தேர்தலில் எப்படி சுத்தி வராது, தனி மனுஷனா எப்படி சுத்தி வராது, எல்லா உழைப்பும் தெரியும் உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பு அவர் குறை சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அங்க வருகிற போது ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிற ஒருத்தரை நீ அந்த இருக்கிற கூட்டத்தை கூட்டி வச்சு கேள்வி கேட்கறது சரியா, நாகரிகமா இருக்குமா? ஒண்ணு. ரெண்டாவது, ஐயா நானும் ஐயாவும் போகிற போது ஐயா ஒருத்தன் ஏதாவது மரியாதை குறைவாக பேசுகிற போது நான் கேட்கணுமா கேட்க வேணாமா? கேட்கணும். அதுதான் தம்பி கேட்டிருக்காரு இருப்பான். இதை மறவன்னு சொன்னது அங்க சொல்ல, தம்பி அங்க சொன்னதா யாரும் இது பண்ணல. அவன் தம்பி பதிவு பண்றான், அங்க உள்ள பொறுப்பாளர் பதிவு பண்றான். வேற ஒரு இடத்துல நான் மறவேன் ஏதோ ஒரு ஊர்ல அப்படி சொன்னதா தம்பி சொல்றான். அது எந்த அளவுக்கு உண்மைங்கெல்லாம் கிடையாது. அதாவது சாதி இந்த மண்ணில் ஐயா பேரு கூட காமாட்சி நாயுடு சாதி போட்டிருக்காரா? எங்கள்கிட்ட ஐயநாதன் ஒருத்தர் இருந்தார், அதனால பதிவு பண்ணுங்க. ஐயநாதன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஐயநாதன் காசி தேவர்னு போட்டிருந்தார். ஐயநாதன் காசி தேவர் அப்படி போட்டிருந்தார். அவங்க அப்பா பேரு காசி தேவர் போட்டிருந்தார். இதை எங்க அண்ணன் கேட்குறாரு, நான் அண்ணே வணக்கண்ணே, என்னண்ணா இது மாதிரி நம்ம சாதி இல்லாத ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க வர்றோம், இன்னைக்கு இதெல்லாம் போடுறீங்க போது எங்க என் அடையாளம் தெரிய வேணாமாங்க, எங்க அப்பா காசி தேவருங்க, அதை போட்டிருக்காரு. இங்க சாதி இல்லைன்னு உங்களுக்கு அவர் போட்டுக்கணும்னா வெளியே போய் போட்டுங்கன்னு சொன்னதுனாலதான் ஐயா இன்னைக்கு இருக்கிற ஐயநாதன் வெளில போனார். சரி, சாதியை சதி என்று பேசக்கூடிய ஒரு அண்ணன் சீமான். இங்க அப்படி யாரும் பேச முடியாது. இங்க சொல்ற மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டு சாதியை பத்தி பேசுறோம், அதை பத்தி பேச அன்னைக்கே அதற்கான வேலை நடந்துரும். இங்க பேச முடியாது. இதெல்லாம் நான் நல்லவன், நான் இந்த ரொம்ப உழைச்சவன், என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மேலுலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் நடத்துற ஒரு இதெல்லாம் சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா சீமான் அந்த இடத்துல அப்படி பேசினது, சாடத்தில் பேசினது சரியா தவறா உங்க பாருங்க? எங்க நான் சொல்றேன், எங்க பேசினாரு, என்ன பேசினாங்க? இது என்னுடைய கட்சி, இங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னு பேசியிருக்காரு. கட்சி தொண்டர்கள் இல்லாம கட்சி உருவாயிருக்குமா? எந்த கட்சி தொண்டர்கள் இல்லாம? நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இல்லாம அந்த கட்சி உருவாகி இருக்குமா? தொண்டர்கள் ஒரு தலைவன், அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற சிந்தனையை விட உலகளாவிய சிந்திக்கிற தலைவனுடைய சிந்திப்பு எப்படி இருக்கும்? அதுக்காக நீ தொண்டங்கிறதுனால என்ன பேசிடலாமா? அவங்க ஒண்ணு பேசல, உரிமை தானே கேட்க. என்ன உரிமை கேட்கறாங்க? நான் தான் சொல்றேன், நீங்க உரிமையை கேட்கணும்னா அங்க தனியா ஆட்சி எத்தனையோ இடம் தங்கி இருக்கிறாரு, தனியா வர நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்க மறுத்தனாலதான் நீங்க பேசியிருப்பாரு. அது எப்படி ஏங்க, நான் சந்திக்கிறேன், எல்லா தமிழ்நாட்டிலும் சந்திக்கிறேன், சொல்றேன் போறவன் அவன் சொல்லிட்டு போறான், எனக்கு வாய்ப்பு கொடுக்குற 3 மாதம் இரு. இது ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல சார், பல இடங்கள்ல நடந்திருக்கு. சிவகங்கை யாரும் எங்க நடந்திருக்கு? இதுல சென்னையில போட்டாங்க, நடந்ததா?
சமீபத்துல எங்க நடந்திருக்குங்க சமீபத்துல நாங்க பார்த்தோம் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் வெளியேறாங்க, குற்றச்சாட்டுகளை அது எதிர்பார்ப்பு வந்தாலும் தோல் வச்சுக்க வச்சுக்கணும் போறான்னா அதுக்கு பொறுப்பா? எப்போதும் தோல் வச்சுக்க வச்சுக்க முடியுமா? கேட்கறத செஞ்சு கொடுக்க முடியுமா? உனக்கு எனக்கு அண்ணன் எனக்கு வந்து என் சொந்தக்காரனுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுன்னு கேட்கறான், அது கொடுக்க முடியுமா? நிர்ணயம் பண்ணி யார் தகுதியானாலும் இந்த தேர்தலில் யார் சந்திக்க முடியுமோ அந்த அவங்க எந்த ஆளும் சிந்திப்பாரு. அந்த தேர்வு செய்யற போது இளைஞரா இருந்துட்டு தம்பி அது வேணாம் தம்பிங்கும் போது ஐயோ அந்த அவர் வந்து சரியில்லைங்க இவரை போட மாட்டாங்க நான் சொன்னா போட மாட்டாரு நீ போனாக்கா அது கட்சி கிடையாதுங்க. நீ எடுக்கிற முடிவு கட்சி கிடையாது. தலைவர் எடுக்கிற முடிவு வந்து எல்லாரும் கேட்டு நிர்ணயம் பண்ணி எடுக்கிறாரு. இந்த வித அந்த மாவட்டத்துல வந்து நான் போடலாமா, தகுதியான ஆளா போட்டா அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு நிர்ணயம் பண்ணும் போது இல்லைங்க நான் சொல்றார போட மாட்டேன் நீ வெளில போறனா அதுக்கு நாங்க பொறுப்பு, அது கட்சி பொறுப்பா இருக்காது. இல்ல யார் என்ன சொல்றாருன்னா உலக அரசியல் எதிர்பார்ப்போட சீமான் நகர்ந்து போய்க்கிறார், இவங்களா சொந்த காரணத்துக்காக வந்து பேசுறாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஒண்ணு சொன்னார்ல எல்லாத்தையும் கலந்து பேசித்தான் கேண்டிடேட் பண்றாங்க, அது இல்ல. அப்படி இருந்தா அப்ப விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர்ல எல்லாம் ஒரு கேண்டிடேட்டை அலௌன்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு கேண்டிடேட்டை மாற்றுறாரு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி பக்கத்துல நம்ம இப்போ விக்கிரவாண்டி கூட்டத்தை ஒரு ஆளை வந்து போடணுன்றாங்க, கடைசியில வேற ஒரு ஆளை பண்றாங்க. அது அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கலக்காமலே தான் செய்யறாரு. சரி, அதை காரணம் காட்டி தான் அந்த மாவட்ட நான் ஒரு இந்த இதுல யாரை வச்சா நமக்கு ஓட்டு கிடைக்கும், கணிசமான ஓட்டு கிடைக்குங்கிறதுனால தான் நான் அவரை சொன்னேன். நான் சொல்லிடுறேங்க, இங்கே திமுக அண்ணா திமுக மாதிரி எத்தனை கோடி வச்சிருக்கிற, உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, உங்களால வந்து 30 கோடி கொடுக்க முடியுமா, 300 கோடி வந்து தொகுதி அப்படிலாம் கேட்கறது கிடையாது. தகுதியான ஆளா, தகுதின்னா அங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். இன்னாரு பேரை சொல்ற போது நல்ல மனுஷன் தரமான ஆளு சோசியல் ஒர்க் இது வரைக்கும் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு காலில் விழணும். 10 ஆண்டுகளுக்கு மரம் வச்சிருக்காரு, ஒரு 2000 மரம் தெரியலையே. எதுல வாக்கு எண்ணிக்கை வரும்போது தெரிய மாட்டேங்குது. எந்த வாக்கு? நீங்க சொன்னீங்க 3000 ரூபாய் கொடுத்துருக்க, அப்ப வாக்கு எண்ணெய் பத்தி எந்த பேசிட்டு இருக்கிற? 3000 ரூபாய் கொடுத்துருக்க ஓட்டுக்கு எப்படி வாக்கு எண்ணிக்கை வரும்? ஒரு ஓட்டுக்கு 3000 கூட கறி விருந்து வைக்கிற, பிரியாணி போடுற, குவார்டர் கொடுக்குற, எல்லாமே கொடுத்தா எப்படி வந்து வாக்கு அரசு வாக்கு எங்களுக்கு வரும்? நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம 1 ரூபா செலவு பண்ணாம டீ கூட வாங்கி கொடுக்காம லட்சியத்தை கொள்கையை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த மண்ணை சொல்லிட்டான், மழையை சொல்லிட்டான், ஆற்று மணலை சொல்லிட்டான், கரையை சொன்ன ஓட்டு கேட்கிறோம் நாங்க. நீ 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டா எப்படி அந்த ஓட்டு வரும்? ஒரு நிமிஷம், இந்த கருத்தை யார் வைக்கிறார் நினைக்கிறீங்க நீங்க? நீ கேட்கறது நான் சொல்றேன், அப்ப ஏத்துக்கிறீங்களா? நான் புகைப்படம் கட்டா இவரு கேட்க மாட்டாரு, நான் புகைப்படம் கட்டா அனுப்பிட்டா ஐயா வந்து மனசரியா சொல்லுவாரு. திமுக இது வரைக்கும் ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுத்ததில் கூட சொல்லியிருக்காரு. நானு 13 நாள் விக்கிரவாண்டில இருந்தேன். என்ன எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு ஆலமரத்தடியில அந்த காலத்துல வந்து நாட்டாம பஞ்சாயத்து போக பத்தியா, ஊருக்கு ஒரு நாட்டாம நீதி சொல்லுவாங்க சொம்ப வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வச்சு 3000 பேர் கூட்டி வச்சுட்டு நாங்க ஊர்ல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போகணும். வீட்டுல எல்லா ஊரும் சாத்தி கிடக்கு, எல்லா ஊரும் சாத்தி கிடக்கு, எங்கடா போயிருக்கான் யானே காணுமன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மக்கள் 500 பேரு, 3 அமைச்சர், 5 எம்எல்ஏ, அங்க தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாம் வரிசையா போட்டு உக்காந்துக்கிறான். காலை சிற்றுண்டி, அதாவது மதிய உணவு வந்து கறி, ஆட்டுக்கறி பிரியாணி, சாயந்தரம் வந்து தேநீர், வடை, பெரிய பெரிய வடை, போகும்போது 300 ரூபாய் பணம். தெரியுதா? நான் நேரா பாத்துக்கிறேன். உனக்கு தெரியுமா ஐயா நாசர் இருக்காரு, இல்ல சொல்லி விடுறேன். ஐயா நாசர் இருக்காருல, ரொட்டி போட்ட பரோட்டா தெரியுமா, ஒரு ஆள் துணித வச்சான் காட்டா. நானு இவருக்கு வந்து இவர் வந்தாரா எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி நடந்து ஈரோடு அங்கேயும் நடந்தது. தெரியல. இப்படி நீ வந்து எங்கிட்ட ஆனா என்ன ஊழியர் கூட்டம் போட்டா ஊழியர் கூட்டத்துல வரக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன ஊழியர்? ஈரோட்லயும் ஊழியர் கூட்டம் போட்டோம், விக்கிரவாண்டியிலும் எந்த ஊழியர் ஊழியர் கூட்டத்துல வந்து கலந்துகிட்டவங்களுக்கு காலை டிஃபன், மத்தியானம் தேர்தலுக்கு தான் ஊழியர் கூட்டம் போட முடியுமா? தேர்தல் இல்லாதப்ப வருஷத்துக்கு ஒரு முறை போடுவோம், எல்லா நேரம் போட மாட்டோம். ஆமா, அரசியல் நேரத்துல ஊழியர் கூட்டம் போட்டு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி வேலை செஞ்சா நம்ம வெற்றி வாய்ப்பை கிட்டும், எப்படி நம்ம தொண்டர்கள் எல்லாம் தீயா வேலை பார்த்து நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்கலன்னு சொல்லி இவரு 3000 5000ங்கறாரு. அட நீ வேற வாய்க்கு பார்த்தாம பேசுறாரு.
3000 5000 கொடுக்க நாங்க எங்க போறது? நாங்க என்ன லஞ்சமே வாங்குறது இல்ல, எங்க கட்சி லஞ்சம் ₹1 வாங்குறது இல்ல, வாங்காததான் வந்து இன்னைக்கு அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்காரு சேப்பாக்கத்தின் சேகுவாரா யாரு, உதயநிதி. அவரும் அவர் மச்சான்ல சபரேசன், 2 பேரும் ஒரே வருஷம் 30,000 கோடி வந்தா இல்லையா கேட்டா அவர் சொல்லுவாரு நாங்கள் வந்து ஊழலே செய்யலன்னு அடம்பிடிப்பாரு. நான் என்ன பண்ண முடியல, ஊழல் எண்ணி கொடுத்தாரா, வந்ததா இல்லையா? சொன்னது யாரு? இங்க பாருங்க, உங்கள் கட்சியில் அமைச்சராக இருந்த அவர் வந்து பலமுறை மறுப்பு தெரிவிச்சு பிரஸ் மீட்டிங் நடத்திட்டாரு. வெளியிட்டது யாரு தெரியாது, அவனுக்கு சாட்டை திறம்பு நம்ம அவன் தான் சவுக்கு சங்கர், சரியா? அதனால அவன் வந்து ஒரு தவறான தகவலை எல்லாம் பரப்புறப்ப இவரு 5 ரூபா கொடுத்தோம்னு சொல்றாருல, 5 ரூபா ஓட்டு கொடுத்தோம்னு சொல்றாருல, அது மாதிரிதான் நாங்க 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குற அளவுக்கு எங்க கட்சி அவ்வளவு கேவலமான கட்சியும் இல்ல, எங்கள்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல. சரி, அது கரெக்ட். 1,75,000 கோடி ஸ்பெக்ட்ரம் கணக்கு சொல்றாரு தம்பி. இதெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரம்ல எந்த விதமான தவறு நடக்கவில்லைன்னு டெல்லி உயர் நீதிமன்றம்